அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களையும் சீண்டி பார்த்தால் இந்த பிஜேபி அரசு நீ தூக்கி எறியப்படுவார். ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த விவரம் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு தெரிந்தும் கூட கல்லூரி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. 7வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்த அந்த பரிதாபத்துக்குரிய மாணவனின் சார்பாக உங்களுடைய குரல் இருக்க வேண்டும். உயர் ஜாதிக்காரர்கள், அந்த உயர் ஜாதியில் இருக்கின்றவர்கள் பட்டியலின மக்களை கொடுமைக்குள்ளாக்குகிறார்கள். எல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி ஜனநாயக ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனநாயக ரீதியாக ஒரு இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அனைவருக்கும் சொந்தம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் வெளிப்பட வேண்டும். வருகின்ற தேர்தலில் பிஜேபியினுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களையும் சீண்டி பார்த்தால் இந்த பிஜேபி அரசு நீ தூக்கி எறியப்படுவார். அம்பேத்கரோ ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த நாட்டிற்கே சட்டத்தை எழுதிய மேதை அம்பேத்கர். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சமீப காலத்திலே தக்ஷன் சல்மான்கி என்ற ஒரு மாணவன், அவர் பம்பாயில் இருக்கக்கூடிய ஐஐடியிலே படித்து வருகிறார். சில காலங்களுக்கு முன்பு தன்னுடைய பெற்றோரிடம் தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு, நான் முழுமையாக ஒதுக்கப்படுகிறேன், என்னுடன் சக மாணவர்கள் பழகுவதில்லை, பேசுவதில்லை, என்னுடன் இருப்பதில்லை, என்னுடன் பழகுவதெல்லாம் எல்லாம் புலம்பி இருக்கிறார்கள். இந்த விவரம் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு தெரிந்தும் கூட கல்லூரி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனுடைய விளைவு 7வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்த அந்த பரிதாபத்துக்குரிய மாணவனின் சார்பாக உங்களுடைய குரல் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இடத்துல இப்போது யார் அதை ஆட்சி செய்து வருகிறது? பெயரளவிலே அரசியல்வாதிகள். ஆனால் RSS ஆட்டி படைக்கிறவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள். அந்த உயர் ஜாதியில் இருக்கின்றவர்கள் பட்டியலின மக்களை கொடுமைக்குள்ளாக்குகிறார்கள். மாணவர்கள் வளரக்கூடாது. அன்றைய காலத்தில் அம்பேத்கர் அவர்களே பட்ட பாடுதான். அவருக்கு ஒரே குடத்திலையும் கூட மற்றவர்கள் குடிக்கின்ற குடத்திலே தண்ணீர் குடிப்பதற்கான அனுமதி இல்லை. மற்றவர்கள் அமர்கின்ற அந்த இடத்திலே அம்பேத்கருக்கு அமர்வதற்கு அனுமதி இல்லை. இது எல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி ஜனநாயக ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனநாயக ரீதியாக ஒரு இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அனைவருக்கும் சொந்தம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க, சிறு வயதிலே பள்ளியில் படிக்கும் பொழுது ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் படிக்காதவர்கள், அதை படித்தும் மறந்தவர்கள் தான் இது RSSும் பிஜேபியும். இது ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் வெளிப்பட வேண்டும். நாளைய தினம் நடக்கின்ற வருகின்ற தேர்தலில் பிஜேபியினுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். பட்டியலின மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்குள்ளாக்கப்பட்டால் அடித்தளத்தில் இருக்கின்ற மாணவர்களையும் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களையும் சீண்டி பார்த்தால் இந்த பிஜேபி அரசு நீ தூக்கி எறியப்படுவார். இந்த ஆர்ப்பாட்டவாளியாக இறுதியான எச்சரிக்கை. இது எச்சரிக்கை மட்டுமல்ல, நாளை பூகம்பத்திற்கான விளைவு என்று பிஜேபி பார்க்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அடித்தள மாணவர்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். பட்டியலின மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு உறுதியாக நிற்க வேண்டும். வருங்காலத்திலே இந்த கனவு கண்டார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், என்ன கனவு கண்டார் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள், இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டிலே பட்டியலின மக்கள் கொடுமைக்குள்ளாக்குவதும் பட்டியல மக்கள் அந்த மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுவதும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையை இந்த வாயிலாக ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வெளிப்படையாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.